இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு 30 வயசு நபர் வந்து எனக்கு இன்னொரு 10, 15 வருஷத்துக்கு எதுவுமே தேவையில்லன்னா ஸ்மால் கேப் வரலாமான்னா, தாராளமா வரலாம். எல்லா போர்ட்ஃபோலியோவையும் அவரு அதுல வச்சுக்கலாம். ஆனா, இதே ரிஸ்க்க ஒரு 50 வயசுக்காரரு எடுக்கக்கூடாது. அதனால தான் இப்ப செபி வந்து இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதே கொண்டு வந்திருக்காங்க. இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க, எ அதுக்கும் லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ஸுக்கும், நார்மல் ஃபண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ரிட்டயர்மென்ட் சேவிங்ஸ் ஃபண்டுன்னு நெறைய கம்பெனிஸ்ல இருக்கு. இந்த ரிட்டயர்மென்ட் சேவிங்ஸ் ஃபண்டுல அவங்க அசெட் அலோகேஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா லைஃப் சைக்கிள் ஃபண்டுன்னு வரும்பொழுது, அதுல அசெட் அலோகேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடந்துருது. இப்ப நான் 15 வருஷம் என் ரிட்டயர்மென்ட்டுக்குன்னு சொல்லி எடுத்துட்டேன்னா, 15 வருஷத்துல ப ப பது ப 11, 12, 13, 14 இந்த வருஷங்கள்ல என்னோட ஈக்விட்டி எக்ஸ்போஷர கிராஜுவலா அவங்க என்ன பண்ணிட்டு வந்துர்றாங்க, லைஃப் சைக்கிள் ஃபண்டுல குறைச்சிட்டு வந்துர்றாங்க. ஆனா ஒரு டைரக்ட்டான இருக்கக்கூடிய அ ட்ரெடிஷனல் ஃபண்டுல, ரிட்டயர்மென்ட் ஃபண்டுல அவங்க வந்து அந்த அசெட் அலோகேஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி எக்ஸ்போஸ்டா தான் இருப்பாங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு டிப் ஒண்ணு வருது. இப்ப இறங்குன மாரி மார்க்கெட் ஒரு 13, 14% இறங்குது. இல்ல கொரோனா மாதிரி ஒரு 30% இறங்குதுன்னா, லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ஸ்ல நம்மளுக்கு அந்த குஷன் இருக்கும். ஏன்னா, என்னோட ஈக்விட்டி எக்ஸ்போஷரே 10லேருந்து 20% தான் இருக்கும். பாக்கி 80% டுவர்ட்ஸ் டெட்ல தான் இருக்கும்.